ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ இது தான். என்னோடய பூஜா ரூம் டூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட பூஜா ரூம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கபோர்டில் வந்து நாங்களே பூஜா ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட ஹாலில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபேஸிங் வந்து கரெக்டாக இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங். அதனால ஜஸ்ட் அப்படியே ஒரு கார்னரில் கிராஸாக வச்சு செட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் அங்கே யூஎஸில் இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கனாவே கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். எக்ஸாக்ட் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி டைரெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து இப்படி இந்த கபோர்டை வந்து கிராஸாக வச்சா தான் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த சைடு வைக்கலான்னு இப்போ தான் அந்த நியூ இயர்க்காக மாற்றினோம். இதுக்கு முன்னாடி வேறு பிளேஸில் வச்சுருந்தேன். பட் இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதனால சாமி செல்ஃபை வந்து இங்கே மாற்றியாச்சு. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றது தான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நியூ இயர் அன்றைக்கி காலையில் சாமி கும்பிடும்போது எடுத்த வீடியோ. நான் க்ளீனிங்லாம் வந்து முதல் நாளே முடிச்சிட்டேன். ஒரு ஆள் பட்டை போட்டுருச்சு. ஏமா வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. கழுத்தில் வைக்கணுமா? கெட்ஜா வெளியில் பாரு, மழை பெய்யுது பாரு. சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு பாரு. நின்றுச்சேண்ணா. இப்போ நான் இந்த சாமி செல்ஃபில் ஃபுல்லாக இருந்த எல்லாத்தையுமே வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். சாமி ஃபோட்டோஸ், அப்புறமா வந்து எல்லா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். முன்னாடி வந்து நாங்கள் இங்கே தான் வச்சுருந்தோம். ஸோ எல்லா திங்ஸும் அங்கே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்தேன். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஃபாயில் போடலான் இருக்கேன். செல்ஃப் லைனர் கூட போடலாம். பட் என்ன ஆகுதுன்னா ஆயிலெலாம் பட்டு கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாயில் போட்டோன்னா கொஞ்சம் நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஆயில் பட்டாலும் தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. குட் ஜாப். நிறைய தொட்டு வைங்க கீத்கம்மா. குங்குமத்தை நிறைய தொட்டு வைங்க. குட் ஜாப். அப்படி தான் எல்லா ஃபோட்டோஸும் நான் தொடச்சி கொடுத்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்காங்க. கீத்காக்கு இப்படி பண்ணுறது பிடிக்குமா? பிடிக்குமா? ஓகே. அதுக்கு ஹெல்ப் வேணும். இங்கே பாரு பாரு, இப்படி எடுத்து பாரு. அட்டை அப்படி வைக்கக்கூடாதுடா பாப்புக்குட்டி. கிஸ்கா இங்கே தருவு. நீ வைக்க அப்படி பண்ணக்கூடாது. இங்கே இருக்கு பாரு. அதுவே அங்கே வச்சா போதும். உன் கையில் இருக்கிறதே போதும் எல்லா ஃபோட்டோக்கு. கொடுத்துரு பாப்பா. குட் ஜாப். இந்த விநாயகர் வந்து வெள்ளை எரிக்கலையில் பண்ண அந்த வேரில் பண்ண விநாயகர்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது ஃபுல்லாக மஞ்சள் தடவி வைக்கணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் வைக்கவே இல்லை, அப்படியே அந்த கவரோடையே வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால இந்த டைம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மஞ்சள் தடவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கயிறெல்லாம் அம்மா ஊர்லேருந்து இந்த தடவை பார்சலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்போவுமே வீட்டில் வச்சுருப்பேன், ஏதாவது நல்ல நாளில் வந்து சுமங்கலிகளுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ அதெல்லாம் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு தனியாக வச்சேன். அப்புறம் இதெல்லாம் குங்குமம் இந்த அந்த மாதிரி செட்டாக இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா குங்குமம், அப்புறம் வந்து ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி குங்குமம்லாம் வந்து அது ஒரு சைடு வச்சுட்டேன். பாக்கு வந்து லாஸ்ட் டைம் வாங்கினது. ஸோ ஏதாவது வரலட்சுமி விரதம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வெத்தலை ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ வெத்தலை வாங்கிட்டோன்னா அந்த பாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த பாக்கையும் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து திரி இருக்குது. திரியும் கற்பூரம் வந்து ஆல்மோஸ்ட் டன். ஸோ அது வாங்கணும். எப்போவும் இந்தியாவில் இருந்தால் வாங்கிட்டு வருவேன். பட் இந்த தடவை முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே தான் வாங்கணும்.
திருநீரும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து கற்பூரம் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவும் மோஸ்ட்டாக தீபம் தான் ஏற்றி அதிலேயே தீபார்த்தனை காமிப்பேன். ஸோ அதனால் கற்பூரம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சுற்றி போடுவோம்ல, அதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதுவும் இருக்குது. இது வந்து எனக்கு gift கொடுத்தது. ஸோ நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப அப்போ gift கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸில் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் பீட் இருந்தது. ஸோ அது வந்து ஏதாவது பூஜை டைமில் சாமிக்கு கீழே விரிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு கவரில் போட்டு வச்சேன். அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் இருந்தது, நம்ம மந்திரம்லாம் படிக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வரலட்சுமி விரதத்துக்கு வைக்கிற அந்த அம்மனோட முகம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கவரில் போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த குட்டி பேஸ்கெட்டில் வந்து 2 லைட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இது வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி சும்மா டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற லைட்ஸ் தான். அப்புறமா இந்த பேஸ்கெட்டில் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைப்போம்ல, அதெல்லாம் வச்சு வைக்கிற அந்த பவுல்ஸு, அப்புறம் பால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சோன்னா பாயாசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டம்ளர். அப்புறம் இது வந்து தொன்னை, அந்த ஊரில் நம்ம ஊரில் பொங்கல்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அது அது அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் இந்த கார்த்திகை தீபம்லாம் இருந்தது, தீபாவளிக்கு வாங்கினது. ஸோ அந்த கார்த்திகை தீபம், அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குங்குமம் இதெல்லாம் போட்டு வைக்கிற இதெல்லாம் இருந்தது. அதையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். டோட்டலாக இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா 4 செல்ஃப்ஸ் இருக்குது. மேலே இருக்க 2 செல்ஃப்லையும் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சாச்சு. இது 2லையும் கீழே இருக்க 2 செல்ஃப்லையும் அது ரிலேட்டடான திங்ஸ்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாக்ஸில் போட்டோம்ல அந்த ஐட்டம்ஸ்லாம் மேலே ஃபுல்லாக வச்சுட்டேன். இந்த கீழே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்காக யூஸ் பண்ணுற பிளேட்ஸ்லாம் இருக்குது. இந்த பூ வைக்கிறது, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம். அப்புறம் இந்த 2 பாக்ஸ்லேயும் வந்து ஹஸ்பண்ட் இடையில கொடுக்குற பணத்தெல்லாம் வந்து இதில் போட்டு வைப்போம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த பணம்லாம் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பத்தி, அப்புறம் தீப்பெட்டி, ஒரு சிசர், அப்புறம் ஒரு குட்டி டவல் இதெல்லாம் வச்சு இங்கே வச்சுட்டேன். இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற பாக்ஸுன்றதுனால ஒரு ஓப்பன் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருந்த அந்த குட்டி இடத்துல நீட்டாக செட் பண்ணியாச்சு. மேலே வந்து இங்கே மிடில் இருக்க இந்த சாமி வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி வைக்கும்போது அப்போ வாங்கின ஃபோட்டோ. அப்புறமா வந்து இந்த பெருமாள், பத்மாவதி தாயார், அப்புறம் முருகன், கணபதி, இந்த 3 சாமியும் வந்து நான் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வந்தேன். இங்கே வந்து குபேந்தர் இருக்கார். இந்த கிருஷ்ணர் வந்து நாங்களே ஒரு குட்டி டாயில் பண்ணது, ஸோ அதை வந்து வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து மிடில் வந்து ஒரு லக்ஷ்மி படம் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். இங்கே வந்து அந்த வெள்ளை எருக்கலை வேரில் பண்ண அந்த விநாயகர், அப்புறம் நடுவில் வந்து சாய்பாபா, அப்புறம் சாய்பாபா ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு பெருமாள் இருக்கார். இது வந்து இங்கே பக்கத்தில் பிரியான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க gift கொடுத்தது. மிடில் வந்து இங்கே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். பிரசாதம் நெய்வேத்தியம் எதுவும் பண்ணாத அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுக்குவேன். அப்புறமா 2 சைடும் வந்து 2 குத்து விளக்கில் வந்து தீபம் பொருத்தி வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு வுட்டில் வந்து இந்த சேம் கபோர்ட் கலர்லேயே ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோலம் போடுறதுக்கு, விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அப்புறம் வந்து இந்த தட்டில் தான் இந்த மாதிரி தான் தீபார்த்தனை காமிப்பேன். நான் ஊர்லேருந்து தீபார்த்தனை காமிக்கிற அந்த இது வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ எவ்ரி டைம் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு கார்த்திகை தீபம் அதிலேயே வச்சு தீபார்த்தனை காமிப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. என்கிட்ட இருக்க இந்த குட்டி ஸ்பேஸில் நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூஜா ரூம்லாம் தனியாக இல்லை, ஒரு குட்டி ஸ்பேஸில் தான் வந்து பூஜா ரூம் நம்மளே செட் பண்ணணுன்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.